நான் செய்ய போனது ஒண்ணு, கடைசியில எனக்கு அவுட்புட் வந்தது உண்டு. அந்த நிலைமையில தான் இருந்துச்சு இன்னைக்கு நான் செஞ்ச இந்த சேமியா. ஆக்சுவலா இது வந்துட்டு என்ன சேமியான்னு பார்த்தீங்கன்னா, திணை சேமியா தான். பேக் சைட்லயே வந்துட்டு குறிப்பெல்லாம் போட்டிருந்துச்சு. நான் கொஞ்சம் அத படிச்சு பார்த்துட்டு அத மாரி செஞ்சிருந்தா கூட டேஸ்ட் வந்திருக்கும் போல. நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு என் இஷ்டத்துக்கு நான் வந்துட்டு நார்மலா சேமியா செய்வாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுட்டேன். எப்படி செஞ்சாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அது ஒரு பக்கம். இருந்தாலுமே வந்து அதுல பேக் சைட்ல வந்து எண்ணெய் போட்டிருந்துச்சுன்னா, அத வந்து தண்ணீல வந்துட்டு ஊற வச்சு, அதுக்கப்புறம் இட்லி பானையில அவிச்சு தனியா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு, அத அவிச்சத எடுத்து இதுல போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ற மாரி அவங்க போட்டிருந்தாங்க. நான் வந்து நார்மல் செய்யற சேமியா மாதிரியும் ஃபுல்லா செஞ்சுட்டேன். கடைசியில கொல கொலன்னு நல்லா கொழஞ்சு போய் கேசரி மாரி ஆயிடுச்சு. நார்மல் சேமியாக்கு வந்துட்டு நான் எந்த அளவுக்கு தண்ணி ஊத்தணும்னோ அதே அளவுக்கு தான் வந்துட்டு திணைக்குமே ஊத்திட்டேன். ஆக்சுவலா அதுதான் வந்துட்டு என்னோட மிஸ்டேக். திணைக்கு வந்துட்டு கொஞ்சமா ஊத்தினாலே போதும் போல. நான் சேம் அதே மாதிரி ஊத்தின உடனே ரொம்ப கொழ கொழன்னு ஆயிடுச்சு. கடைசியில இப்படி ஆகும் நினைச்சு கூட பார்க்கல. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பசி ருசி அறியாதுன்ற மாதிரி அன்னைக்கு இருந்த பசியில ஏதோ சாப்பிட்டு முடிச்சாச்சு இதை வேஸ்ட் பண்ணாம. பட் வந்து நான் இன்னொரு டைம் இதே பாக்கெட்டை வாங்கி குறிப்பெல்லாம் பார்த்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கேன்.